வெப்சைட்ல நீங்க லிஸ்ட் பார்த்துருப்பீங்க, பட்டியல். அது 3 வகைப்படும். ஒன்று ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்று அன்ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்று டிஸ்கிரிப்டிவ், இல்லைன்னா டெஃபினிஷன் லிஸ்ட். ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிஸ்ட்டை பார்ப்போம். ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட் வந்து டெக் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். தனி டெக் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். அதில் லிஸ்ட் டெக்குள்ள சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். ஆர்டராக 1 2 3ன்னு நம்பர் படி வந்திருக்கு. இதில் டைப் பண்ணி ஒரு ட்விட்டர் ஆர்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்து அது வேல்யூவாக மேற்கொள்ள கேபிட்டல் ஏன்னு கொடுத்தா ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா ஏபிசியாக மாறும். இல்லாட்டி சிம்பிள் ஏன்னு கொடுத்தா சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா சிம்பிள் ஏபிசியாக இருக்கும். இதில் ஸ்மால் ஐ கொடுத்தா ரோமன் லெட்டர் ரோமன் லெட்டர் ஸ்மாலாக வரும். கேபிட்டல் ஐ கொடுத்தா கேபிட்டல் ரோமன் லெட்டரில் வரும். இதில் 4 வகையான டைப் இருக்கு. ஒன்று கேபிட்டல் ஐ, சிம்பிள் பி, கேபிட்டல் ஐ, கேபிட்டல் ஐ, சிம்பிள் ஐ. இதில் அன்ஆர்டர் லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். அன்ஆர்டர் லிஸ்ட்க்கு வந்து டெக் ஸ்ட்ரக்சர் வந்து யூஎல், அதில் லிஸ்ட் டெக் ஸ்ட்ரக்சரை போடணும். சேவ் பண்ணி அவுட்புட்டை பார்த்தா இந்த மாதிரி கருப்பு புள்ளியாக வரும், கருப்பு டாட் வரும். இதில் நான் இன்னொரு சப் ஸ்ட்ரக்சர் கொடுக்க போகிறேன். இதில் நெஸ்டடாக இன்னொரு யூஎல் ஸ்ட்ரக்சர் யூஎல் டேக்கை கொடுத்தா இப்போ சேவ் பண்ணி பார்த்தா பாருங்க, இதில் வர சப்பாக வரது வந்து வெள்ளை கலர் டாட்டாக வரும். அன்நோன் லிஸ்ட்ல டைப்ல 3 வகையான டைப் இருக்கு. ஒன்று ஸ்கொயராக இருக்கு, டிஸ்க் டிஃபால்ட்டா இருக்குது, சர்க்கிள். மூன்றாவது டிஸ்கிரிப்டிவ் இல்லைன்னா டெஃபினிஷன் லிஸ்ட். இது வந்து
மூணு கண்டெய்னர்ஸ் இருக்கு. ஒன்று டிஎல், அடுத்த கண்டெய்னர் டிடி, அடுத்த கண்டெய்னர் டிடி. இதுல மெயின் ஹெட்டிங் இருக்கும். இதுல அது கீழே வருது. சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இதுல உள்ள ஒரு சிறப்பு அம்சம் தான், எந்த ஒரு புல்லட் பாயிண்ட்டும் நம்பரோ எதுவுமே இருக்காது. இப்போ நீங்க ஏதோ ஒரு இடத்துல வெப்சைட்ல புல்லட் பாயிண்ட்டும் நம்பரும் இல்லாமல் இப்படி பாக்குறீங்கன்னா அது டிஸ்கிரிப்டிவ் இல்லை டெஃபினிஷன் லிஸ்ட். திரும்ப சேவ் பண்ணி பார்க்குறோம். இதுல லிஸ்ட்ல அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட், டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட் இது எல்லாத்தையும் கலந்து எழுதலாம். உதாரணமா இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட் வச்சிடும். இதில் எந்த புல்லட் பாயிண்ட்டும் நம்பரோ இல்லை. இதில் நாங்கள் பார்க்க மறந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆர்டர் லிஸ்ட்டில் நாங்கள் லிஸ்ட்டை கொடுப்போம். டைப்புக்கு எந்த ஒரு ஆட்ரிபியூட்டும் கொடுக்காட்டி டிஃபால்ட்டாக நம்பராக இருக்கும். அந்த நேரம் மட்டும் ஸ்டார்ட்னு போட்டு எந்த நம்பர் கொடுப்போமோ அந்த நம்பர்லேருந்து நம்பர் ஸ்டார்ட் ஆகும். பாரு, இது நான் அந்த ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கேன் 51 ஸ்டார்ட் பண்ணி சொல்லி, அதான் 51 ஸ்டார்ட்.